திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா நடைபெற்று வரும் தேரோட்டத்தில் முருகன் தேரை பக்தர்கள் பக்தி முழக்கத்துடன் வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சசிகுமார். தேரை வடம் பிடித்து இழுக்கும் நிகழ்வானது எந்த அளவுக்கு விமர்சையாக நடைபெற்று வருகிறது? இதற்காக என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? முழுமையான விவரம். வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் உலக பிரசித்தி பெற்ற திருத்தலங்களில் ஆன்மீக ஸ்தலமாக இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக திகழக்கூடிய தலமாக இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் இருந்து வருகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் சுயம்பாக தோன்றிய அருணாச்சலேஸ்வரர் என்று ஆன்மீக பக்தர்களால் சொல்லப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் திரு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். அதன் ஒரு தொடர்ச்சியாக 24ஆம் தேதி கடந்த 24ஆம் தேதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள 3ஆம் பிரகாரத்தில் 63 அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றமானது தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து என இருவேளையும் சாமி வீதி உலாவானது நடைபெற்று வந்தது. 7ஆம் திருநாள், அதிலும் குறிப்பாக தீப திருவிழாவில் ஆன்மீக பக்தர்கள் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த 7ஆம் திருநாள் பஞ்சமூர்த்திகள் மகா ரதத்தில் தேரோட்டம் மாடவீதியில் 4 மாட வீதியில் வலம் வரக்கூடிய இந்த தேரோட்டத்தை அனைவரும், அதிலும் குறிப்பாக திருவண்ணாமலையை சுற்றியுள்ள மக்கள் இந்த தேரோட்டத்தை இழுப்பதற்காக ஆவலோடு வரக்கூடிய தொன்று தொட்டு காலமாக இருந்து வருகிறது. இன்று காலை கோயில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள் செய்யப்பட்டு 3ஆம் பிரகாரத்தில் சாமி திருக்கல்யாண மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகளுக்கு, அதாவது விநாயகர், முருகபெருமான், அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலையம்மன், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் என பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து தீபாவளியானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் 3ஆம் பிரகாரத்தை வலம் வந்து தற்போது அந்த மாட வீதியில் தேரோடும் வீதியில் இருக்கக்கூடிய மகாரதத்தில் பஞ்சமூர்த்திகளின் மகாரதத்தில் எழுந்தருளி காட்சியளித்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று காலை 6 மணிக்கு மேல் 7:25 விநாயகர் தேரானது